வணக்கம். இன்னைக்கு நம்ம அஸ்வாஸ் ஹிஸ்டரி சேனல்ல பக்தி இயக்கத்தை பத்தி பார்க்க போறோம். அதுல ரெண்டாவதா நம்ம ஏற்கனவே பக்தி இயக்கத்துல ராமானுஜரை பத்தி பார்த்துட்டோம். இன்னைக்கு ரெண்டாவது ஆளா ராமானந்தரை பத்தி பார்ப்போம். இவர் தென்னிந்தியாவையும் வட இந்தியாவையும் தமது பக்தி நெறியின் மூலம் இணைக்கும் பாலமாக திகழ்ந்தவர். இவரது முயற்சியால் வைணவம் வடக்கில் பரவியது. வடக்கில்னா வட இந்தியா பக்கம். இவர் அலகாபாத் என்ற இடத்தில் பிறந்தார். பிரயாகராஜ அலகாபாத். ராமரை சுற்றி எழுந்த ஒரு பக்தி இயக்கத்தோட தலைவரா இவரு விளங்கியிருக்காரு. ராமர் அவரை பத்தி அவர் முழுசா சொல்றாரு. ராமானுஜரின் விசிஷ்டாத்வைத கோட்பாட்டை நன்கு கற்றுத் தேர்ந்தவர். ராமர் சீதை வழிபாட்டையும் தமது கொள்கையும் இந்தி மொழியில் பரப்பினார். இந்தி மொழியில் போதனை செய்த முதல் பக்தி இயக்க தலைவர் யாருன்னா ராமானந்தர் தான். கடவுளுக்கு முன் ஆண் பெண் பேதமில்லை, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஜாதி வேறுபாடு இல்லை, அன்பான உள்ளம் கொண்ட எவரிடத்திலும் இறைவன் இருக்கிறார் என்றார். இவர் பல்வேறு சமூக பிரிவுகளைச் சேர்ந்த 12 பேரை சீடர்களாக்கி இவரை பின்பற்ற செய்தார். ராமானந்தரின் சீடர்கள் 12 பேர் யாருன்னா, ஒன்னு கபீர், இவர் முஸ்லிம் நெசவாளி, சேனா முடி திருத்தும் தொழிலாளி, தன்னா ஜாட் இனத்தை சேர்ந்தவர், ஃபிபர் அது ராஜபுத்திர இளவரசர், அதுக்கடுத்து ராய்தாசர் செருப்பு தைக்கூடிய தொழிலாளி, சாதனா மாமிசம் வெட்டுபவர், நரகரி பொற்கொள்ளர், அதுக்கடுத்து ஆனந்தர் சுர்சுரானந்தர் சூர் ஆனந்த் 10 பேரு, சர்கரி பத்யாவதி ஆகிய 2 பேரும் பெண் சீடர்கள். மொத்தம் 12 சீடர்கள். அடுத்து முக்கியமா சூத்திரரும் பிராமணரும் ஒன்று கலந்து உறவாடும் நிலையை ஏற்படுத்திய பெருமை ராமானந்தரையே சாரும். இது டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி கேட்கக்கூடிய கேள்விகள் இதுல வந்திருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.